வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவதற்காக நான் ஷமீனா. மத்தியில் புதிய அரசை தேர்ந்தெடுக்க இன்னும் 12 நாட்களில் மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள். ஒவ்வொரு தொகுதியின் நிலவரம் பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் களத்தை உள்ளது உள்ளபடி படம் பிடித்து காட்டி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது சிவகங்கை. இன்றைய சிவகங்கை சீமை ஒரு காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் அங்கமாக இருந்தது. வானம் பார்த்த வறண்ட பூமி வைகையில் இருந்து எப்போதாவது ஓடோடி வரும். நீர் குளங்களையும் கண்மாயையும் நிரப்பினால் சாகுபடி சொல்லிக் கொள்ளும்படி இருக்கும். மானாமதுரை, திருப்புவனம், இளையான்குடியில் மக்காச்சோளம், மிளகாய், வாழை உள்ளிட்ட பயிர்கள் விளைகின்றன. சிவகங்கையின் தாகம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தால் தணிக்கப்படுகிறது. காரைக்குடியிலும் கானாடு காத்தானிலும் உள்ள செட்டிநாட்டு வீடுகளும் அரண்மனைகளும் இப்பகுதிக்கே உரிய கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளங்கள். 1000 ஜன்னல் வீடு கானாடு காத்தானில் இருக்கிறது. செட்டிநாடு உணவும் தனி சிறப்புடையது. கோமாளிப்பட்டியில் டாமின் நிறுவனத்தின் கிராஃபைட் ஆலையும் திருமயத்தில் பெல் ஆலையும் இருந்தாலும் வேலைவாய்ப்பு பஞ்சமுள்ள தொகுதிதான் இது. மானாமதுரையில் முடங்கி கிடக்கும் சிப்காட்டும் புதுப்பட்டியில் காட்சி பொருளாக நிற்கும் நறுமண பூங்காவும் இயங்கினால் வேலைவாய்ப்பு பெருக வாய்ப்புண்டு. பிள்ளையார்பட்டி, மடப்புரம், குன்றக்குடி, பிரான்மலை, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், மருதுபாண்டியர்கள் நினைவிடம், செட்டிநாடு அரண்மனை என சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்கள் ஏராளமாக உண்டு. ஏவிஎம் நிறுவனர் மெய்யப்ப செட்டியார், கவிஞர் கண்ணதாசன், அண்மையில் மறைந்த திரைப்பட இயக்குனர் மகேந்திரன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இந்த தொகுதியைச் சேர்ந்தவர்கள்தான். திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது சிவகங்கை தொகுதி. இதில் 3 தொகுதிகள் திமுக வசமும் தலா 1 தொகுதி அதிமுக மற்றும் காங்கிரஸ் வசமும் உள்ளன. இதில் சிவகங்கையின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன். மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கன்னடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 1967 உருவாக்கப்பட்ட சிவகங்கை தொகுதியில் தொடர்ந்து 2 முறை திமுகவின் தா கிருட்டிணன் வெற்றி பெற்றார். பின்பு அதிமுகவின் பெரியசாமி தியாகராஜன் வெற்றி பெற்றார். 1980 காங்கிரஸ் சார்பில் முதன்முறையாக ஆர்.வி. சுவாமிநாதன் வெற்றி பெற்றார். 1984 முதல் ப. சிதம்பரம் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் 3 முறையும் தமாக சார்பில் 2 முறையும் என தொடர்ந்து 5 முறை வென்றார். 1999 காங்கிரசின் சுதர்சன நாச்சியப்பன் வெற்றி பெற்றார். பின்பு மீண்டும் 2 முறை ப. சிதம்பரமே தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் களம் கண்டார். அதிமுக சார்பில் செந்தில்நாதனும் திமுக சார்பில் சுபதுரைராஜும் போட்டியிட்டனர். பாரதிய ஜனதா சார்பில் எச். ராஜா களத்தில் நின்றார். அதில் அதிமுகவின் செந்தில்நாதன் 4,75,993 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுகவின் சுபதுரைராஜ் 2,46,608 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். எச். ராஜா 3ஆம் இடமும் கார்த்தி சிதம்பரம் 4ஆம் இடமும் பெற்றனர். சிவகங்கை தொகுதியில் வேலைவாய்ப்பை அள்ளித்தரும் என நம்பப்பட்ட தொழிற்பேட்டைகளும் பெருநிறுவனங்களும் இன்று வரை கிள்ளிக்கூட தரவில்லை என வேதனைப்படுகின்றனர் அந்த தொகுதி மக்கள். மற்ற மாவட்டங்களைப் போல தொழில் வளம் பெருகி படித்தவர்களுக்கு உள்ளூர்களிலேயே வேலை கிடைக்க வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் கனவாகவே இருந்து வருகிறது. சுமார் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயம் தவிர குறிப்பிட்டு சொல்லும்படியான தொழில்கள் எதுவும் இல்லை. 1982ஆம் ஆண்டு மானாமதுரையில் தொடங்கப்பட்ட சிப்காட் தொழிற்பேட்டையில் 20க்கும் மேற்பட்ட பெருநிறுவனங்களும் 30க்கும் மேற்பட்ட சிறிய தொழிற்சாலைகளும் இயங்கி வந்தன. சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்த மானாமதுரை சிப்காட் தற்போது ஆள் அரவமின்றி வெறிச்சோடியுள்ளது. இங்கே உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 4000 பேர் வரைக்கும் திருப்பூர், கோயம்புத்தூரில் போய் வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்கு வேலை இல்லாமல் தான் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே ஒழுங்கான முறையில் இந்த சிப்காட் தொழிற்சாலையெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பேரும் போய் அங்கே வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதற்கு காரணம் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இங்கே நாங்கள் அதை டெவலப் பண்ணுவோம், இதை டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி
இங்கே பண்ணினாலே ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இங்கே உள்ள சுற்றியில் உள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம். நட்டம் ஏற்பட்டு சிப்காட்டில் இருந்த தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் வேலை இழந்த பட்டதாரிகள் உட்பட ஏராளமானோர் கிடைத்த வேலைக்கு சென்றுவிட்டதாக கூறுகிறார் சிப்காட்டில் பணியாற்றிய முன்னாள் தொழிலாளி. இதை நம்பிதான் ஒரு 800 பேர் ஆம்பளை 400 பொம்பளை ஆளுகள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாதி பேர் ஹோட்டல் வேலைக்கு போகிறாங்க. BEE பிடிச்ச ஒரு பையன் ஹோட்டல் வேலைக்கிறேன், அது டேபிள் தொடச்சிட்டு இருக்கான். நான் ஒரு டிரைவர். நான் பொம்பளை பிள்ளைலாம் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகுதுங்க. எல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, அப்புறம் கல்யாணம் ஆன பொம்பளை ஆளுங்க. இதை நம்பி ஒரு பல வாழ்வாரம் அழிஞ்சிருச்சு. இதேபோல் 2011ஆம் ஆண்டு சுமார் 1800 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட வீடியோகான் நிறுவனமும் பாதியிலேயே நலிவடைந்ததால் சுமார் 3000 பேர் வேலை இழந்தனர். 1800 கோடி ரூபாய் முதலீடு, 35 ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப பிரம்மாண்டமான வீடியோகான் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்ட சிப்காட் வளாகத்தில். இதில் வாஷிங் மிஷின், ஏசியோட பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணது மட்டும் இல்லாமல் டிவி, LED டிவிக்கள், அதே போல் மொபைல் ஃபோன்களையும் இங்கே தயாரிச்சிருக்காங்க. 2011 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலை 15-16 ஆண்டு வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டுச்சு. 2015-16 காலகட்டம் இந்த ஆலையோட வசந்த காலம் அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு சிவகங்கை மாவட்டத்துக்கு தான். அதன் பிறகு ஏற்பட்ட நெருக்கடிகளால் 2018 டிசம்பரில் இந்த ஆலை மூடப்படுகிறது. இந்த ஆலை மூடப்பட்டு 8 மாதங்களை கடந்து விட்டன, சீல் வைக்கப்பட்டு இதுவரை திறப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. தமிழக அரசின் கிராஃபைட் கனிவு நிறுவனமான டாமின் கிராஃபைட் கல்லை வெட்டி எடுத்து அதிலிருந்து கிராஃபைட் பவுடராக பிரிக்கும் எடுக்கும் பணி ஆலையை நடத்தி வருகிறது. சுமார் 25 ஆண்டுகளாக இந்த ஆலை விரிவாக்கமின்றி செயல்படுவதால் தற்போது வரை 200 பேர் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர். இந்த ஆலைக்காக நிலம் கொடுத்தவர்களுக்கு வாக்குறுதிப்படி வேலை வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை தொகுதியில் தொழிற்சாலைகள் இப்படி இருக்க மழையை நம்பி வானம் பார்த்த பூமியாக காலத்தை கடத்திக் கொண்டிருந்த விவசாயிகளும் நறுமண தொழிற்சாலையை நம்பி ஏமாந்ததாக கூறுகின்றனர். எல்லாருமே மிஷினரி கடந்த காலில் கொண்டாந்தது இது முடிக்கப்பட்டு விரைவில் ஆரம்பிக்கப்படும் தொடக்க விழாலாம் நடத்தினாங்க. முந்தைய ஆட்சி காலத்தில் ப. சிதம்பரம் தான் இங்கே இதை தொடக்க விழா நடத்தி முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகவே இது முடங்கி போய் தான் கிடக்க விழுந்துச்சு. இது நான் ஆரம்பித்து தொடர்ச்சியாக இது தொடர்ந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாமல் போய்த்து போச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 1000-லேருந்து ஒரு 1500 பேருக்கான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே சுற்றுப்பட்டாரத்தில் சிவகங்கை மக்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. இன்றைக்கி இது நிலைமை பார்க்கையில் ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சுமார் 100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் நறுமண பூங்கா கட்டப்பட்டுள்ள நிலையில் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வறட்சி மாவட்டமாக கருதப்படும் சிவகங்கையில் தண்ணீரை தவிர வேறு என்ன பெரிய பிரச்சனை இருந்துவிட முடியும்? குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் இன்றி தவிப்பது இந்த பூமியில் தொடர்கதையாகிவிட்டது. பெயரிலேயே கங்கையை கொண்டிருந்தாலும் கூட சிவகங்கை தொகுதி வானம் பார்த்த பூமிதான். 15 கிராம விவசாயிகள் வைகை ஆற்றிலிருந்து பாசனத்திற்கு நீர் பெறும் வகையில் 2005ஆம் ஆண்டு நாட்டார் கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தால் நாட்டார் கால்வாய் வறண்டே கிடக்கிறது. எங்களுக்கு இந்த 40 ஆண்டு காலமாக எங்களுக்கு முன்னோர்கள் போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா 3 கோடி 9 லட்சத்தில் கட்டி முடிச்சாச்சு. 2005 கட்டி முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட இப்போ 2019 ஆகிடுச்சு. இப்போ வருங்காலம் கூட உள்ள இதுவரையிலுமே கொஞ்சம் கால்நடைகள் கூட தண்ணி கொடுக்கல. இதேபோல காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பியுள்ள இளையான்குடியில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்கு தனி குடிநீர் குழாய் இணைப்பு பெறுவது தடை செய்யப்பட்டு பொது இடங்களில் மட்டுமே குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழாய்களில் வரும் தண்ணீர் ஒருவித துவர்ப்புடன் இருப்பதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். சுத்திகரிக்கப்படாமல் விநியோகிக்கப்படும் குடிநீரை மக்களும் அப்படியே அருந்துவதால் ஏராளமான நோய்களுக்கு இந்த பகுதி மக்கள் ஆளாவதாக புகாரும் எழுந்துள்ளது. இதுக்கு பேரே வறட்சி மாவட்டம்னு வேற இருக்குது. இது தண்ணி பிரச்சனைனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று இதனால் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தண்ணிக்காகவே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வேறு இருக்குது. ஆனால் தண்ணியில் சுத்திகரிக்கிறதே கிடையாது. இதனால் பெரிய டிசீஸும் வருது. இந்த டெங்கு அஃபெக்ட்லாம் எங்கள் ஊரில் 4 பேருக்கு இருந்திருக்கு இது வரைக்கும். அது இந்த தண்ணினாலதான்னு சொல்கிறாங்க. சிவகங்கை தொகுதியில் உள்ள யூக்கலிப்டஸ் காடுகள்தான் வறட்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டும் இங்கு பரவலாக உள்ளது.
சிவகங்கை மாவட்டத்தோட குறுக்கும் நெடுக்கும் பயணம் செஞ்சா ஒவ்வொரு புறமும் நம்ம பார்க்க முடியும் ஒரு குளமும் கண்மாயும் இருக்கும். செங்கல்பட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5800 கண்மாய்களும் குளங்களும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டமா சிவகங்கை இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இது போன்ற யூக்கலிப்டஸ் காடுகளாலையும் நீர்நிலைகள்லாம் சரியா தூர்வாரப்படாம முறையா பராமரிக்கப்படாதாலையும் தான் இந்த மாவட்டம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வறட்சியோட பிடியில சிக்கி தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எப்போது மழை பொழிந்தாலும் கூட அதிகமாக உள்ள யூக்கலிப்டஸ் மரங்களால் கண்மாய்களுக்கு தண்ணீர் செல்வதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு வனத்தோட்டக் கழகம் உருவாக்கியுள்ள யூக்கலிப்டஸ் காடுகளால் விவசாயம் பொய்த்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டும் விவசாயிகள் இம்மரங்களை அழிக்கும் கட்சிக்கே வாக்கு என்கின்றனர். மானாமதுரையில் மண்பானைகள், விளக்குகள், அடுப்புகள் தயாரித்து வரும் சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பிரச்சினை வேறு விதமாயிருக்கிறது. மண்பாண்டம் செய்வதற்கு தேவையான மணல் 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கினாலும் மணல் கிடைப்பதில் பெரும் சிக்கலை சந்திப்பதாக இவர்கள் கூறுகின்றனர். நம்ம மாவட்டத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும், இது மண்பாண்டத்துக்கு செய்யக்கூடிய மண், இதை நல்லா செய்யலாம். அதை தேவையில்லாமல் அதை 4 வழிச்சாலைக்கெல்லாம் நிறையா அள்ளிட்டாங்க. இப்போ எங்களுக்கு அதனால் மண் இப்போ கிடைக்கிற தட்டுப்பாடாக இருக்குது. இதே மாதிரி ஆற்று மணல் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு ஒரு சாக்கில் கூட அள்ள முடியாத சூழ்நிலை ஆகுது. மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து தேவையான இடங்களில் மணல் அள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மத்தியில் அடுத்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற கேள்விக்கு சிவகங்கை மக்களவை தொகுதி வாக்காளர்களின் பதில் என்ன என இப்பொழுது அறியலாம். மாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 6000 ரூபா அறிவிச்சிருக்காரு. அந்த 6000 வச்சு நாங்கள் 3 வேளையும் ஒரு வாரம் சாப்பிட ஒன்று திருப்பி வருடத்துக்கு 72,000 சொல்லும் பொழுது அதை வச்சு நாங்கள் பெரிய புண்ணியம் எங்களுக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக சாப்பிட்டுருக்கலாம். அது ஒன்று. இந்த விவசாயிகள் கடனை பூரா தள்ளுபடி பண்ணும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம் தானே. எங்கள் ராகுலோட ஆட்சி பிரதமரான தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வரான மக்கள் எல்லாத்துக்கும் பெருமை. நான் எப்போவுமே ரெட்லைக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ அம்மா இருந்துச்சு, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காப்புல. நாங்களும் இதுதான் அதிமுக தான் சொல்றாரு. அதிமுகவில் இருக்கிறாரு, இருந்தாலும் இதில் இணையில இது எடப்பாடி தானே இப்போ முதலமைச்சர் பதவி கொடுத்து 8 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதனால அதிமுக தான் செல்வாக்கு இருக்குன்றீங்க. ஆமாம், இப்போதைக்கு தினகரன் தான். எதுக்கு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? தினகரன் தான் எங்கள் பக்கம் இங்கே தொகுதி தினகரன் தான் நிற்கிறாப்புல. அவர்கிட்ட கட்சியே இல்லையே. கட்சி இல்லை, கட்சி இல்லைனாலும் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து ஏடிஎம்கே தான். அதே மாதிரி தினகரன் சுயேட்சையா ஏடிஎம்கேவா? சுயேட்சையா தான். அப்புறம் எப்படி அவர் ஏடிஎம்கேன்றீங்க? ஏடிஎம்கே கட்சி உணர்வு அது 2 பிரிஞ்சனால ஏடிஎம்கே தான் நாங்கள். ஆனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? தினகரன் தான் போடுவேன். மாசான தலைவர் யாரு? மாசான தலைவர் ஸ்டாலின். ஸ்டாலின். மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. மக்கள் செல்வாக்கு எப்படி சொல்றீங்க மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு? மக்கள் செல்வாக்கு நல்ல திட்டம் சொல்லியிருக்காரு. ஒரு எலெக்ஷன் நல்ல செஞ்சா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வரும். இப்போ எடப்பாடி தான் தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுத்துருக்காரு, 2000 ரூபா கொடுத்துருக்காரு. அது மக்கள் சேரல, இன்னும் சேரல நிறைய இடங்கள். ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துச்சுன்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் 2000 ரூபா காசு கொடுத்தா வாங்குவாங்க, அடுத்து 3000 ரூபா காசு கொடுத்தா வாங்குவாங்க. யார் அதிகபட்சமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு லக்கில் 10 ஓட்டு இருக்குன்னா அதிகபட்சம் கொடுக்குறவங்க 7 ஓட்டு, கம்மியாக கொடுக்குறவங்களுக்கு 2 ஓட்டுங்கிற மாதிரி 2 ஓட்டு 3 ஓட்டு இப்படி பிரிச்சு. வந்த தலைவர்களில் மக்களை அதிகமாக கவர்ந்த தலைவர் யார்? சீமான் தான் கவர்ந்துருக்காரு. எப்படி சொல்கிறீங்க? அவர் நல்லா பேசுகிறார் மக்களுக்காண்டி, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கமல் நல்லா பேசுகிறாரு. அவரெல்லாம் வேஸ்ட்டு. கமலுக்கெல்லாம் போட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. கமல் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறாருன்றாங்க. ஒன்றும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, டிவியிலோட பார்த்ததில்ல, படத்தில் தான் பார்த்துருக்கேன். அங்கே தான் நீங்கள் கொடுத்தா பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்த உடனே எங்களுக்கு புத்தி கட்டு போகுது. எங்களுக்கு பணத்தை கொடுத்த உடனே 500 ரூபா கொடுத்துருக்கீங்க வீட்டில் உண்டாது சாயந்தரமா. ஐயா சாமி எதில் பண்ணணும் ஓட்டு, நீங்கள் எதில் பண்ணுறீங்க கேட்குறாரு. நாங்கள் ரெட்டாலை இல்லைங்க, இவர் கையை பிடிச்சி இதில் ஒன்று அமுக்குறாரு. அவர் எதில் அமுக்குறாரோ நான் போட்டே சொல்கிறேன். அப்புறம் வெளியே வந்த உடனே இந்த பெரிய அண்ணாங்க கொள்ளை அடிக்கிறவங்க ஒரு போண்டாவும் ஒரு டீயும் கொடுக்குறாங்க. அப்போ காசு வாங்கிட்டு மக்கள் ஏமாந்துடுறாங்களா? காசுனால தான் மக்கள் ஏமாந்துடுது. சிவகங்கை தொகுதி நிலவரம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டீர்களா? நாளை நிகழ்ச்சியில் பெரம்பலூர் தொகுதியின் கள நிலவரத்தை அறியலாம். காத்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.